டெல்லியிலிருந்து பல கோடி ரூபாய் மதிக்கத்தக்க போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் கைதாகி தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய போதை மன்னன் ஜாஃபர் சாதிக் எப்படி தன் போதைப் பொருட்களை புழக்கத்தில் விட்டார் என்பதை அமலாக்கத்துறை துருவி கண்டுபிடித்திருக்கிறது. கல்லூரி மாணவர்களை கையில் போட்டுக்கொண்டு ஜாஃபர் சாதிக் செய்த ஜால வித்தைகள் கேட்க கேட்க கலங்கடிக்கின்றன. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிக்க தொடங்கியது. இதன் காரணம் அறியாத காவல்துறை பல்வேறு ஆபரேஷன்களை ஏற்படுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர பார்த்தது. ஆனால் ஜாஃபர் சாதிக் என்ற போதை மன்னன் கைதாகும் வரை அது கட்டுப்படுத்த முடியாமல் தான் இருந்தது. பல நாடுகளுக்கு சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்தியதாக கண்டறியப்பட்ட நிலையில் ஜாஃபர் சாதிக் எப்படி தனது போதைப் பொருள் சந்தையை ஆபரேட் செய்தார் என்று ஆராயத் தொடங்கியது அமலாக்கத்துறை. அதோடு மாணவர்கள் கையில் எப்படி போதைப் பொருட்கள் வந்தன என்றும் துருவ இரண்டுக்கும் இருந்த லிங்க் கிடைத்திருக்கிறது. விக்ரம் திரைப்படத்தில் வருவது போல போதைப் பொருள் வஸ்துகளின் மூலப்பொருட்களை கடத்தும் சந்தானம்தான் இந்த ஜாஃபர் சாதிக் என்று நினைத்தால் அதை ஆபரேட் செய்ய இவர் மாஸ்டர் படத்தில் வரும் பவானியின் பாணியை பின்பற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சி தகவலாய் இறங்கி இருக்கிறது. போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக் கைதானதும் அந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடந்திருக்குமோ என அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. அது தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கின் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனையிட்ட போதுதான் அவருடன் கல்லூரி மாணவர்கள் சிலர் தொடர்பில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அது குறித்து விசாரித்து பார்த்ததில் ஜாஃபர் சாதிக் சில கல்லூரிகளில் நடந்த மாணவர் சங்க தேர்தலில் பணத்தை வாரி இறைத்து உதவி செய்திருக்கிறார் என்றும் அதற்கு கைமாறாக அந்த மாணவர்களையே தன் போதைப் பொருட்களின் சேல்ஸ் ஏஜென்ட்டுகளாக பயன்படுத்தி இருக்கிறார் என்றும் திடுக்கிட வைக்கும் விஷயம் தெரிய வந்திருக்கிறது. மாணவர்களை காசு கொடுத்து வெற்றி பெற வைத்துவிட்டு அவர்கள் நடத்திய வெற்றி பார்ட்டிகளுக்கும் போதைப் பொருள் சப்ளை செய்து தமது மாஸ்டர் பிளானை அரங்கேற்றியிருக்கிறார் ஜாஃபர் சாதிக். இதெல்லாம் அமலாக்கத்துறை விசாரணையில் அம்பலமாகி அசரடித்திருக்கும் நிலையில் இது வெறும் ட்ரெய்லர் தான் என்கிறது அமலாக்கத்துறை வட்டாரம். இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்களாம். ட்ரெய்லரே இப்படி இருக்கையில் ஜாஃபர் சாதிக்கின் நெட்வொர்க் குறித்த முழு விவரம் வெளியாகும் போது என்னென்ன பேரதிர்ச்சிகள் காத்திருக்கிறதோ.